ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்பிள் பிளேயர் தான் ரீஒர்க் பார்க்க போகிறோம். ரீஒர்க்குன்னு சொல்லதை விட புதுசாக செஞ்சிருக்கோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து கேபினெட் மட்டும் தான் செம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. மற்றபடி பொருள் எல்லாமே நம்ம வந்து புதுசாக தான் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி இருந்த அட்டைப்பட்டியெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து நிரப்பாக்கி A4 சீட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டி நீட்டாக ஆக்கியிருக்கோம். ஸோ இதில் என்னதெல்லாம் வச்சிருக்கோன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டிங் லைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பு வால்யூம், லெஃப்ட் சைடு வால்யூம், ரைட் வால்யூம் இப்படின்ட்டு தனித்தனியாக வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வலை அடிச்சிருப்போம் காற்று வெளியே போகிறதுக்கு. பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் கனெக்டர், சப்வூஃபர் கனெக்டர் வச்சிருக்கோம், RC கனெக்டர், 12 வால்ட் இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, அதனால ஃபேனுக்கு உள்ள காற்று போகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு வலை வச்சிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இது எப்படி செஞ்சோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ரேடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேன் ஓடக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ரெகுலேட்டர்லாம் செட் பண்ணி நிறைய வீடியோ இதை பற்றி ஒரு 3-4 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரேடியோக்கில் என்ன ஐசி வச்சிருந்தோம் அப்படின்னா STK4392 அப்படிங்கிற ஒரு ஐசியை வச்சு, அதுவும் ஒரு சேனல் தான் பாடம், இன்னொரு சேனல் வந்து ஷார்ட்டு. அதனால ஒரு சேனலை பாட வச்சு அதை பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு லோட் பண்ணியிருந்தோம். பார்த்துடுங்க, சப்வூஃபருக்கு லோட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் யாரும் ஒரு சேனல் STK4392 இது வரைக்கும் யாரும் ஒரு சேனலை மட்டும் சப்வூஃபருக்கு லோட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 24 வால்ட் இன்புட் கொடுத்து சப்வூஃபர் வரைக்கும் லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசியை மட்டும் எடுத்துட்டு நம்மகிட்ட இருக்க 4440 ஐசியை வச்சு, அதாவது 3 போர்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து நல்ல போர்டாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஐசி எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஐசி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து ஒரு 2 நல்ல போர்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு லோட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரே போர்டில் 2 ஐசி போட்டு வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக பாட போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எல்லா போர்டையும் உள்ள வந்து செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடம்லாம் கரெக்டாக இருக்குது நமக்கு. சரி, ஓகே, செட் ஆகுது. இனி வந்துட்டு கேபினெட் கொஞ்சம் ரெடி பண்ணக்கூடிய வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் கேபினெட் ரெடி பண்ணுற வீடியோ போடல அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அங்கங்கே பசையெல்லாம் போட்டு ஒட்டி எடுத்து கொஞ்ச நேரம் எல்லாமே நிரப்படிச்சு எல்லாமே நீட்டாக A4 சீட்டை போட்டு அழகாக ஒட்டி இந்த மாதிரி ஒரு கேபினெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைனலி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே நீட் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருந்து நல்லா தேய்ச்சி எடுத்து நிரப்பாக கொண்டு வந்துட்டோம் ஒரு கேபினெட்டை. அதுக்கு பிறகு உள்ள ஃபேன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஃபேனு RC கனெக்டர் எல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். வாழை இல்லாமல் நீட்டாக ஒட்டி கொண்டு வந்தாச்சு. இனி வந்துட்டு உள்ள நம்ம காம்பவுண்ட்ஸு, அப்புறம் வாலிங் கண்ட்ரோல், சுவிட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு கொஞ்சம் மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த போர்டு கொஞ்சம் கிராக் கிடந்தனால வேற ஒரு போர்டில் அதே ஐசி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தூக்கி இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பவர் ஆம் போர்டு தான் நமக்கு முக்கியம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு இன்புட்டு கொடுத்தா சவுண்டை வந்து வெளியே எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த போர்டை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி, அதாவது 4440 ஐசி கொஞ்சம் ஹீட் ஆகுறனால நம்ம வந்து பெரிய ஹீட் சிங் போடுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பழைய ஹோம் தியேட்டரில் உள்ள ஹீட் சிங் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதில் தெர்மல் பிளேஸ் அப்ளை பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு 2 ஸ்க்ரூவை போட்டு 2 சைடும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சின்ன கீட்சிங்கில் உள்ள கீட் ஆகலாம், பெரிய கீட்சிங் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் ஃபேன் ஓடும்போது நமக்கு கீட் அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். நமக்கு ஐசி போகிறதுக்கான சான்ஸே இல்லை. ஐசியை கீட்சிங்கில் மாட்டின பிறகு நமக்கு எந்த ஒரு கேப்புமே ஐசியில் கிடக்கக்கூடாது. அப்படி கிடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீட்சிங் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு கீட்ஸும் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே போல் சப்வூஃபருக்காண்டி தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4440 ஐசி போட்டு தனி பெரிய ஹீட் சிங் போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து சப்வூஃபர் இருக்கனால பொத்துன்னு அடிச்சுட்டு கிடக்கும். பேஸ் அதிகமாக இருக்கும், அதனால் ரொம்ப ஹீட் ஆகிறனால பெருசாக பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து சப்வூஃபருக்கு ஓகேவா. இப்போ வந்து 2 போர்டு ரெடி பண்ணியாச்சு. இனி வந்துட்டு நம்ம ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி 3 கோல்ஸ் போட்டிருக்கேன். 3 கோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது சப் வால்யூம், லெஃப்ட் வால்யூம், ரைட் வால்யூம் அப்படின்ட்டு 3 வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரேடியோ வந்து பண்ண போகிறோம். ஸோ போர்டு வந்து எப்படி வைக்கிறேன்னா, லெஃப்ட் ரைட் போர்டை வந்து ஃபேனுக்கு நேராக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சப்வூஃபர் வந்து நான் வந்து இப்படி, அதாவது ஃபிட்டு 2 ஃபிட்டு 4 ஃபிட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிட் மாடலில் வந்து அப்படியே சப்பி அழகாக ஸ்க்ரூவை போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருதான். எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அந்த 2 சேனல் போர்டை, லெஃப்ட் ரைட்டு பாடம்ல அந்த போர்டை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. என்னது இது, ஒயரிங்கா இல்லைனா என்னது போர்டா இல்லைனா என்னதுன்னு பார்த்துட்ருப்பிய மக்களே. அது போர்டு தான் பார்த்துடுங்க. அது எதுக்காக அப்படி இருக்குன்னா, கம்மிங் சவுண்டு வருது கேட்டிலா. அது எப்படின்னா அப்படிலாம் கம்மிங் சவுண்டு வந்துட்டுருக்கு. நான் தான் பார்த்தேன், என்னப்பா இது கம்மிங் சவுண்டாக வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன்னா
அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம கிரவுண்டு கிடைக்காம தான் இப்படி வரோன்ட்டு கேள்விப்பட்டிருக்காம கிரவுண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐசி காலில் இருக்க கிரவுண்டை சேர்த்து அந்த சாரிங்க அடிச்சு விட்டேன் போடு. அப்போ தான் நமக்கு வந்து கம்மிங் வராது. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போர்டு தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வச்சுருக்கேன். எல்லாமே கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்க. இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோல் மாற்றிட்டு இருக்கேன். வால்யூம் கண்ட்ரோல் மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சிடும் பற்றியலாம். அதான் வால்யூம் கண்ட்ரோலாக மாட்டிட்டேன். அப்படியே வால்யூம் கண்ட்ரோல் நாபே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் கண்ட்ரோல் இது வந்து ஃபஸ்ட் மாடல் வால்யூம் கண்ட்ரோல். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த மூடியை வந்து சொல்ல முடியும் பார்த்துருங்க. அப்போனா வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த வால்யூம் கண்ட்ரோலாக சொல்லிவிட்டு சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிட்டு சவுண்டு குறைக்கிற சைடு நமக்கு கோடு கிடக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கோடு மாதிரி தெரியுதா, அந்த சைடை வச்சு அப்படியே அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறது இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம்ல. இனி வந்துட்டு எனி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்ச் வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி இருந்துச்சு, அதில் வந்து கொஞ்சம் அட்டைப்பட்டிலாம் வச்சு கொஞ்சம் ஷேப்லாம் எடுத்துருந்தோம். கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நமக்கு வந்து சுவிட்ச் வைக்கக்கூடிய இடம் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ சுவிட்சை நம்ம இனி இப்படி தான் வைக்க போகிறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணும்போது கிரவுண்டை வந்துட்டு நான் பவர் சப்ளை உள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த அடாப்டர் போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் தான் நான் வந்து கிரவுண்ட் அடிச்சிருக்கேன். அப்போ தான் அந்த ஃபேன் சவுண்ட் வந்து ஸ்பீக்கரில் கேட்காம இருக்குது. கிரவுண்டு அதாவது நம்ம ரேடியோக்கு வரக்கூடிய கிரவுண்ட் ஒயரை வந்துட்டு டேரெக்டாக சப்வூஃபர் போர்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ப்ளஸ் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று சுவிட்சுக்கு போயிட்டு அப்புறம் சுவிட்சில் இருந்து தான் அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம பவர் ஆஃப் போர்டுக்குலாம் வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுவிட்சு போட்ட பிறகு தான் நமக்கு வந்து ரேடியோ ஆன் ஆகணும், அதுக்காண்டி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு போர்டுமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து ஜம்பர் அடித்து விட்டுருவோம். அது ரெண்டாவது தான் நம்ம ஜம்பர் அடிப்போம். இப்போதைக்கு சப்வூஃபர் போர்டில் வந்து அப்படி டெஸ்டிங் மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து ரெண்டு போர்டுக்கும் அப்படியே பவர் சப்ளை ஜம்பர் அடிச்சு விட்ருவோம். இப்போ வந்துட்டு நான் சுவிட்சுக்கு வரக்கூடிய லைனில் ரெண்டு ஒயர் வந்து செட் பண்ணுறேன். அதாவது போர்டுக்கு போகக்கூடிய லைனில் ரெண்டு ஒயர் வந்து செட் பண்ணுறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து லைட்டுக்கும் இன்னொரு ஒயர் வந்து பவர் ஆம்பு ஆன் ஆகும்போது வந்து க்ரீன் கலர் லைட் எரிய மாதிரி செட் பண்ணுறதுக்காண்டி அந்த ரெண்டாவது ஒயர் வந்து கட்ட ஒயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுவிட்சுக்கு மேலே லைட் வரும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க சுவிட்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பின் இருக்கும். அதாவது ஆஃப் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து கரண்ட் வந்து வந்துட்டுருக்கும். அப்போனா நான் அதில் வந்து ரெட் கலர் லைட்டை வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போனா நம்ம ஆஃப் ஆகும்போது ரெட் கலர் லைட்டும் ஆன் ஆகும்போது க்ரீன் கலர் லைட்டும் எரியிற மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரில் இருந்து நமக்கு ஒரு ப்ளஸ் 12 வோல்ட் வருது பார்த்தீங்களா. அதாவது கிரவுண்டு வந்து ஆல்ரெடி நம்ம போர்டில் கொடுத்துட்டோம். அந்த ப்ளஸ் லைனை மட்டும் சுவிட்சில் கொடுக்குறனால அந்த ப்ளஸ் லைனை சுவிட்சோட சென்டர் பாயிண்டில் கொடுத்துட்டு அப்புறம் அவுட்புட் வர பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ரெண்டு சைடு டெர்மினல், அதாவது லெஃப்ட் டெர்மினலும் ரைட் டெர்மினலையும் அவுட்புட் வந்து வந்துட்டு இருக்கும், ஆஃப் ஆன் அவுட்புட்டு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சுவிட்ச் ஆன் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டையும் அப்புறம் பவர் ஆம்பு போர்டு லைனையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் கலர் லைட்டு டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். நான் வச்சுருக்க லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே லைட்டில் வந்துடும். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும். அதில் பெரிய பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமன் கிரவுண்டு, அப்புறம் 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ரெட் கலர் லைட்டும் அப்புறம் ஒன்று வந்து க்ரீன் கலர் லைட்டு அப்புறம் ப்ளூ கலர் லைட்டு. இதில் ப்ளூ கலர் லைட்டு பின்னை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டு ரெட்டையும் க்ரீனையும் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால நமக்கு அந்த ரெட் க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷனை, அதாவது சுவிட்ச் ஆன் ஆஃப் கனெக்ஷனை கொடுத்துருவோம். காமன் கிரவுண்டில் ஒரு ரெஜிஸ்டரை பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிடுவோம். 1K ரெஜிஸ்டரை சால்ட்ரிங் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ளஸ் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது வந்து லைட் எரியும். அதாவது ஆஃப் பண்ணும்போது ரெட் கலர் லைட்டும் ஆன் பண்ணும்போது க்ரீன் கலர் லைட்டும் எரிஞ்சிடும். ஸோ அதை வந்து அப்கமிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸ்பீக்கர் லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிலே சிலது வந்து போட்டிருக்கோம், இல்லைனா நம்ம வந்து டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதுக்கு பிறகு பார்க்கணும். ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் அவுட் போட்டு இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 4440 ஐசி மோனோ போர்டு. ஸோ மோனோ போர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஐசி டெர்மினல்லேருந்து மட்டும் தான் எடுக்கணும். கிரவுண்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பீக்கருக்கு. ஸோ அப்படி தான் இருக்கணும். அதே போல் ஒரு இன்புட்டு தான் கொடுக்கணும். சிக்னல் இன்புட்டு ஒரு இன்புட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டு தான் வரும். அதாவது 2 ஐசி டெர்மினல்லேருந்து ஒரு அவுட்புட்டு தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோனோ போர்டை யூஸ் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா மோனோ போர்டு, அதாவது 2 மோனோ போர்டு, 3மே மோனோ போர்டு தான். அதில் 2 வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு அப்படின்னா கொஞ்சம் 4 ஒயர் வந்து அவுட்புட் வந்து வரும். எல்லாமே ஒயர் எல்லாம் நீட்டாக அளந்து எடுத்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கான கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இனி வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் கனெக்டரை கேபினெட்டில் வச்சு நீட்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ இனி இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள வால்யூம் கண்ட்ரோலோட சிக்னல் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள ஐசிக்கு வந்து போகும். ரைட் சைடு உள்ள சிக்னல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள ஐசிக்கு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போட்டு விட்றேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அதே போல் சிக்னல் இன்புட் அதாவது ஆர்சி கனெக்டர்லையுமே எல்லாமே லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணணும்ல, அதுக்காண்டி சப்வூஃபர் ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சால்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அவுட்புட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ஸ்பீக்கர் கனெக்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா அதாவது சப்வூஃபருக்கு வந்து 2 ஒயர் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காண்டி ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்தேன். கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர்லாம் சால்டரிங் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அழகாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்ச பிறகு நம்ம வந்து எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸ்பீக்கர் கனெக்டர் அப்புறம் வந்துட்டு இந்த சுவிட்சு லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லூஸாக கிடக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்பிள் பிளேயரை நீட்டாக வந்து முடிச்சிட்டோம். எல்லாமே கரெக்டாக பாடுது. நிறைய இந்த சப்வூஃபருக்கு வச்ச வால்யூம் கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு சும்மா தான் இருக்கும். அதாவது பாட்டு பாடுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிங்கிள் பவர் சப்ளையில் சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பிறகு ஏதாவது நமக்கு சிங்கிள் பவர் சப்ளையில் சப்பு ஃப்ரீ கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை மாட்டி வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு வலை அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா காற்று வெளியே வரதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எதுக்காக பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க கொஞ்சம் பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும். அந்த வலை பார்க்குறதுக்கு நல்லா நீல கலர் க்ளூ எஃபெக்டோடு இருக்கும்ல, அதனால. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பழைய லைட் ஒன்று ப்ளூ கலர் கிடந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே இந்த லைட்டையும் பார்த்தீங்கன்னா குயிக் போட்டு அந்த வலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டி விட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை போட்டோன்னே இதுக்கு பவர் சப்ளை போய் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து அந்த வலைக்கு மேலே நீட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கும். அதனால் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கேபினெட்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம ரேடியோ கூடலாம் செட் பண்ணியாச்சு. வேறு லெவலில் பாடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ இவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.